ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் புத்தக கண்காட்சி நடந்திருக்குங்க. அந்த திருப்பூரில் நடந்த புத்தக கண்காட்சியில் வந்து நம்ம நடிகரும் மற்றும் இயக்குனருமான கரு பழனியப்பன், அதாவது ஒரு ஒரு நாத்திகவாதி, ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், திமுகவுடைய ஆதரவாளர். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கண்காட்சியில் ஆர்எஸ்எஸை பற்றி தவறுதலாகவும் பாஜகவை பற்றி தவறுதலாகவும் பயங்கரமாக பேசியிருக்காப்புல. இதை வந்து அங்கே வந்து கேள்வி கேட்ட ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகளை அங்கு உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் சமூக விரோதிகள் சிலர் நம்மளுடைய பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் நிர்வாகி அமைப்பினரை கட்சியினரை தாக்கியதாக வந்த தகவலை அடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவோட சொந்தங்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து குவிஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கரு பழனியப்பன் தேவையில்லாமல் ஒரு புத்தக கண்காட்சி போடுறனா உனக்கு என்ன வேலையோ அது மட்டும் தான் பார்க்கணும். தேவையில்லாமல் ஆர்எஸ்எஸ் பாஜகவை பற்றி பேசணும்னா இப்போ ஒன்று ரவுண்டு கட்டுறதுக்கு அங்கே கிட்டத்தட்ட 1000 பேர் கூட்டிட்டாங்க. நீ சமூக விரோதிகளை தூண்டி விட்டு அங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகளை தாக்க வச்சிருக்க. அதற்கு தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான, அதாவது இந்த தகவல் சென்று நைட்டுங்க கரெக்டாக ஒரு 9 இந்த டைமில் ஆயிரக்கணக்கான பேர் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கூடுறாங்கன்னா பாஜகவோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த கரு பழனியப்பன் ஆர்எஸ்எஸ் பற்றி தவறாக பேசிய கரு பழனியப்பன் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்து அவர் மேலே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைனா கரு பழனியப்பன் அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்படும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாக வந்து இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் வந்து அங்கேயே தெரிவித்தாங்க. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் காவல்துறை அதிகாரிகளிடம் நம்ம பாஜக சொந்தங்கள் முறையிடும் அந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரு பழனியப்பன் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால்தான் இவர் வந்து அடங்குவாரட்டுக்கு. சட்டப்படியான நடவடிக்கைகள் அவருக்கு கொடுத்தாதான் அவர் வந்து வாயை மூடுவார் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். आगे जी அவனுக்கு செவரடி குஷி வந்துட்டு இருக்கானுங்க. சொல்லிட்டு போறாங்க அவனுக்கு எல்லாம் எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. நாங்களே ஏறி புரியல.
உள்ள சவுண்ட் பிரச்சனை கம்யூனிஸ்டுக்கு நம்மளுக்கு எதுக்கு அடிச்சு அடி வாங்கி போங்க அடி வாங்கி போயிருக்கப்பா சொல்றாருப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏங்க அடி வாங்கி நடவடிக்கை சொல்லுங்க என்னங்க நடவடிக்கை நீங்க கடந்த காலத்தை மறந்துடுவீங்க நாம வச்சுங்க பிரச்சனை பெருசாக நாம உட்கார்ந்து நம்மளால உட்காருங்க அடையாளம் தெரிய மாட்டேன் தெரிஞ்சு உட்காருங்க நம்மளால உட்காருங்க வேற என்ன போயிருங்க நம்மளால உட்காருங்க நம்மளால உட்காருங்க நம்மளால உட்காரட்டும் வேற என்ன நீங்க கையில எப்படி சொல்லலாம் ஒரே ஒரே கையில ஒரு பேப்பர்ல எழுதுறதுக்கு 10 வாரம் எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறாங்க எல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க நான் லைவ் போட்டு வண்டியில தான் வச்சு எழுதிட்டு சரி அது என்ன எழுதுவாங்க அவங்க கேட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க நீ கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்டு மோகன் கட்டி தான் மோகன் பேசிட்டு இருப்ப சார் இரு வச்சிருப்பாருங்க போலீஸுக்கு கிடைச்சி நம்ம உள்ள வச்சிருப்பாரு பசங்க ஆமாம் என்ன வழி அந்த பையன் பிடிச்சிட்டு வந்து போனேன் நான் தடுத்து இருக்கிற வழி இந்த கயிறுல இப்ப கூட்டம் என்ன பண்றதா அங்க கூட்டம் வராங்க இங்க இப்ப கயிறு பிடிச்சிருக்காங்க என்ன சொல்லும்ல அதெல்லாம் கட்டுப்பாடு இயக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன செய்யணுமோ அப்போ சொல்லுவாங்க அப்போ செஞ்சா போதும்